9 கிரகமும் உச்சம் பெற்றவனுடைய காலில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு. அதாவது நிறைய படங்களில் கூட நல்ல ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க. 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்படின்னா 9 கிரகமும் உச்சம் அடையாது. அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் இந்த 9 கிரகமும் தொடர்பு பெறுவது. இந்த லக்னாதிபதி, ஒரு ஜாதகன் பிறக்கும்போது ஒரு லக்னம் விழுதல், அந்த லக்னாதிபதி உச்சம் பெற்ற காலில் நிற்பது. அவர் நின்ற கால அதிபதி உச்சம் பெற்ற, ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சிச்சுன்னா 3 கிரகம் இருக்கும்ல, 3 நட்சத்திரங்கள். அந்த 3 நட்சத்திரங்களின் சாரங்களில் அந்த கிரக அமைப்புகள் 7 கிரகங்களும் ராகு கேதோடு சேர்ந்து 9 கிரகம் ஏறி நின்றுதுன்னு வச்சுக்கினேன். அந்த மனிதன் ஏழ்மையில் பிறந்தால் கூட சரி, இல்லாத இடத்துல பிறந்தாலும் சரி, மறைமுகமான ஏதோ ஒரு தன்மையில் அவங்க அப்பா அம்மா பூர்வ குடிகள் இல்லாத அமைப்பில் இருந்தாலும் சரி, அது உச்சத்தில் எடுத்துகிட்டு கொடுக்கும்ன்றது சுகர்நாடியினுடைய ஒரு மெயினான விதி.